நேத்தைக்கு நடந்த சம்பவத்துக்கு அதோட இம்பாக்ட் இன்னைக்கு இருக்குமா இல்லையான்னு தெரியல. இன்னைக்கு மொத்த நாளைக்கே பாருங்க இந்த 2 போண்டா தான் நம்மளோட சாப்பாடு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் எடுக்க கிளம்பியாச்சு. டியூட்டிய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரொம்ப லேட்டா தான் வீடியோலாம் ஷூட் பண்ணேன். அண்ணன்ட்ட பேசிட்டே ஹோட்டல்லேருந்து ஆர்டர்ஸ் எல்லாம் பிக் பண்ணி, கஸ்டமரோட இடத்துக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் அடுத்த ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டு கஸ்டமர் கதவு தொறந்துட்டு நிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. எங்கடான்னு சொல்லி சுத்தி சுத்தி தேடி பார்த்துட்டு ஒரு வழியா அவங்கள கண்டுபிடிச்சாச்சு. நம்ம வண்டியே பல மாசம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வழியா கழுவியாச்சு. கழுவி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி தெரியிற வீட்ல தான் டெலிவரி குடுத்தோம். டெலிவரி குடுத்துட்டு இப்படியே அன்டைம் ஆயிடுச்சு. ஏன்னா நம்மளுக்கு நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டரே வரல. அதே மாரி தான் இன்னைக்கும் ஆச்சு. பயந்துட்டேன் நானு. நம்ம ஐடிக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு சொல்லி தேடி தேடி பார்த்துட்டு, இப்படியே மணி 6 ஆயிடுச்சு. காலையில 6 மணி ஆன உடனே நேரா வெல்கம் ஹோட்டலுக்கு வந்துட்டேன். இட்லி தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். டக்குனு முன்னாடி இருக்க ஒரு பொங்கல் சாப்பிட்டத பார்த்துட்டு, நானும் வந்து பார்த்தீங்கன்னா, பொங்கல் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். உண்மையிலேயே அல்டிமேட் லெவல் டேஸ்ட்டா இருந்துச்சு. அபூபக்கர்ல இருக்கிற வெல்கம் ஹோட்டலுக்கு போனீங்கன்னா, கண்டிப்பா இந்த பொங்கல வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரை பண்ணி பாருங்க. பொங்கல சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு டீய வாங்கிட்டு, மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா, விடிஞ்சு போச்சு. இந்த குளுருக்கு இந்த டீய அடிச்சுட்டு போறது உண்மையிலேயே அல்டிமேட் லெவல்ல இருந்துச்சு. ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கடைசியா வந்து நம்ம பயந்த மாரி எதுவுமே நடக்கல. மார்னிங் விடிஞ்சதுக்கப்புறம் ஆர்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்லா அடிக்க ஆரம்பிச்சுச்சு. அந்த ஆர்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கொண்டு வந்து குடுக்கறதுக்கு முன்னாடி கிட்ட ஒரு ஹவுஸ் டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா, வண்டிய கழுவிட்டு இருந்தாரு. அத பார்த்தோனே நம்ம ஹவுஸ் டிரைவரா வேல பார்த்த ஞாபகம் வந்துருச்சுங்க. ஒரு வழியா 13 ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு நேரா வந்து அரஃபாத் ரெஸ்டாரண்ட்க்கு ஓடி வந்துட்டோம். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஈரல் கிரேவி வாங்கிட்டு சப்பாத்தி கூட சாப்பிட்டுட்டு இந்த டேவ நான் கம்ப்ளீட் பண்ணேன். கைஸ் உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும். மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். கீப் ராக்கிங் பண்ணுங்க. நெறைய பேர் வேலை வாய்ப்பு கேட்கிறீங்க. அடுத்தடுத்த அப்டேட்ல உங்களுக்கு நான் என்னன்னு சொல்றேன் கைஸ். பாய் பாய்.